ஜனநாயகன் படம் லீக் ஆயிருக்கு. இதுக்கு யார் காரணம்? ஒரு பக்கம் பார்த்தோம்னா டிஎம்கேன்னு சொல்கிறாங்க, ஒரு பக்கம் இல்லை விஜயே லீக் பண்ணி விட்டார் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தோம்னா ஆஹா ஹெச்டி பிரிண்ட் வந்துருச்சு, நம்ம ஏன் தேட்டரில் போய் பார்க்கணும், அதனால் எல்லாரும் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இதை வந்து ஷேர் பண்ணால் வந்து இது ஒரு குற்றம் நடவடிக்கை எடுக்கப்படும், இந்த மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று போயிடுது. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு சிலர் விமர்சனம் பண்ணுறாங்களா, எலெக்ஷன் டைமாக பார்த்து விஜய் தான் வந்து அவரே செட்டிங் பண்ணி ஆளுங்களை லீக் பண்ணி விட்டார் அப்படின்லாம் ஒரு சில விஷயம் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்களா. அவங்களுக்குலாம் நான் ஒன்று கேட்குறேன், ஏன்பா விஸ்வரூபம்னு ஒரு படம் கமல் சார் கஷ்டப்பட்டு எடுத்தார், அந்த படம் லீக் ஆச்சு, அதுக்கு காரணம் கமல் சாரா? எல்லாரும் பார்க்கட்டும் பப்ளிசிட்டி ஆகட்டும்னு அவரே வந்து லீக் பண்ணி விட்டாரா? பரவாயில்ல, 200 கோடி ரூபா லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, அன்னைக்கு காலகட்டத்தில் 200 கோடி ரூபா பட்ஜெட் படம் அது லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு அவரே லீக் பண்ணி விட்டாரா? இல்லை, அவருக்கு பிடிக்காத சில பேர் தான் அதை வந்து லீக் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி தான் இந்த படத்தையும் விஜய் சாருக்கு பிடிக்காத சில பேர் வந்து லீக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி இருக்குதுன்னா, கடந்த ஒரு 2 வருஷமாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக பீக்கில் நம்ம பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது, ஒன்று விஜயை பிடிச்சவங்க, இல்லை விஜயை பிடிக்காதவங்க. தமிழக அரசியலே வந்து இப்படி தான் இருக்குது, ஒன்று அவரை பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, இந்த 2 டீமாக இருக்குது. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு அவரை பிடிக்காத யாரோ சிலர் வந்து டீம்லேருந்து ஒரு வேலை பார்த்து துரந்தர் மாதிரி ஒரு ஸ்பையாக போய் அதுலேருந்து வந்து எடுத்து இந்த படத்தை ஏதாவது வந்து லீக் பண்ணியிருக்கலாம். தவிர அவரே வந்து லீக் பண்ணுற அளவுக்கு. சரி, நான் ஒன்று கேட்குறேன், ஜனநாயகனை அவரே வந்து லீக் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் எனக்கு தெரிஞ்சு இந்த டைமில் நெட்ஃப்ளிக்ஸுக்கு விற்றுட்டு போயிடலாம் அந்த படத்தை. நெட்ஃப்ளிக்ஸ் ரெடியாக வாங்கிடுவாங்க, அவங்க வந்து 400-500 கோடினா கூட அந்த படத்தை வாங்கிடுவாங்க. இல்லை அமேசான் ப்ரைமுக்கு, இல்லை வேறு யாருக்குனா கூட ஒரு ஓடிடிக்கு வந்து விட்டுட்டு போயிடலாம், நெட்ஃப்ளிக்ஸ்லேயே விட்டு போயிடலாம். ஸோ அதை விட்டுட்டு லீக் பண்ணி விட்டார், அவரே தான் லீக் பண்ணி விட்டார், பாருங்கள் அவரே பேசலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இதில் நான் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நிறைய பேர் ஆதரவு கொடுத்தாங்க, ரஜினி சார்லேருந்து, சூர்யா சார்லேருந்து, ராகவா லாரன்ஸ் மாஸ்டர்லேருந்து பல பேர், எஸ்கே அண்ணா வரைக்கும் எல்லாருமே வந்து ஆதரவு கொடுத்தாங்க, நல்ல விஷயம். கமல் சாருக்கு எப்படி விஸ்வரூபம் டைமில் நின்னாங்களோ, அதே மாதிரி தலைவா டைமில் வந்து எப்படி அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது விஜய் சாருக்கு நின்னாங்களோ, அந்த மாதிரி இந்த படத்துக்கு ஜனநாயகனுக்கு நிற்கிறாங்க. நான் இங்கே ஒன்றே என்ன கேட்குறேன்னா, இதை வந்து விஜய் சாரே வந்து ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு அது எப்படி எனக்கு ஒன்றும் புரியல. அவர் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச ஒரு 300 கோடி ரூபா ஒரு சேலரி அவருக்கு வந்து ஒரு 200 கோடி ரூபாய்கிட்ட போகுது. அதை தாண்டி பட்ஜெட்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு 350 கோடி பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு படத்தை அவங்களே வந்து லீக் பண்ணிவிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் பண்ணுவாங்களா? இது கண்டிப்பாக அவரை பிடிக்காத ஒரு சிலர் தான் வந்து இந்த வேலையை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம அழுத்தி சொல்லலாம். ஸோ இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கூட பாருங்கள், பிரச்சாரத்துக்கு அவர் போகிற இடத்துல ஒரு சில இடங்களில் ஒரு 3 மணி நேரம் பேசுகிறதுக்கு பர்மிஷன் அப்படின்னா, இப்போ 1 மணி நேரம் பேசுகிறதுக்கு தான் பர்மிஷன். இப்போ கூட ரீசெண்டாக அவர் காரைக்குடியே போன இடத்துல பேசாமலே வந்துட்டார், அப்படியே வந்து போனார், ரோட் ஷோ நடத்திட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டார். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி அவதூறு, இது மாதிரி பின்னாடி பல சதிகள், அவரை எப்படியாவது காலி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பல விஷயம் நடந்துகிட்ருக்கு. அதில் ஒன்றா தான் வந்து ஜனநாயகன். அவருக்கு தெரியும் ஆல்ரெடி ஒரு 6 மாதம் முன்னாடியே, ஓகே இவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க, இப்படி தான் பண்ணுவாங்க, இந்த ஜனநாயகன் படம் அப்படிங்கிறத அதை எப்படியாவது காலி பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. நம்ம இதிலே ஃபோக்கஸ் பண்ணோன்னா அடுத்து நிப்பாட்டும், 234 தொகுதியிலையும் வேட்பாளரை நிப்பாட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு ஃபயராக வந்து கிளம்பிட்டார். இன்றைக்கி பாருங்கள், போகிற இடத்துல செம்ம கூட்டம், ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் மாறுற அளவுக்கு அவருக்கு ஒரு மாஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. இவ்வளோ பேர் வந்து இது இருக்காங்க. ஓகே, அதை அர்ஜுனா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கிறத தாண்டி அவர் சொன்னதில் ஒரு கருத்து இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 10 வயசு பையனுக்கு கூட தெரியும் இந்த ஜனநாயகன் படத்துக்கு பின்னாடி யாரோட அழுத்தமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அண்டு மத்தியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி, இவங்க 2 பேருக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு ப்ரெஷர் வந்து இது பண்ணலாம். ஏன்னா விஜய் அவர்களுடைய இந்த படம் வந்தது அப்படின்னா அந்த 2 கட்சிகளுக்கு தான், குறிப்பாக நம்ம டிஎம்கே பிஜேபிக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கொஞ்சம் ஒரு ஓட்டு சரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் இப்படியே வந்து தள்ளிட்டு இருந்தாங்க. சரி, அட்லீஸ்ட் ஏப்ரல் மாதமாவது ரிலீஸ் பண்ணலான்னா அதுக்குள்ளே எலெக்ஷனும் வந்துடுச்சு. ஸோ எலெக்ஷனும் வந்ததுனால அது வரைக்கும் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற படம் TN2026 அது மாதிரி படம், துரந்தர், இது மாதிரியான படத்தெல்லாம் வந்து எலெக்ஷன் டைமில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து நம்ம சென்சார் போர்டுகிட்டையும் நம்ம எல்லார்கிட்டையும் தான், மக்களுங்கிட்ட தான் வந்து இதோட நியாயத்தை வந்து கேட்கணும். சரி, அவங்களுக்கு ஒரு தனி சட்டம், விஜய்க்கு ஒரு தனி சட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போட்டுட்டு நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம நாட்டில். ஓகே, எல்லாமே ஓகேங்கப்பா. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த நார்மலாக ஒரு சிலர் இருக்காங்களே, சரி இவன் அப்படி பண்ணிட்டான், அவன் இப்படி பண்ணிட்டான், நான் நார்மலான மக்கள் சொல்கிறேன்ல, விஜய் சாரோட ஃபேன்ஸு வந்துருச்சு அப்படின்னு, ஹெச்டி பிரிண்ட்டு கிடச்சிருச்சு அப்படின்னு போயிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறது, அந்த லிங்க்கை வந்து அனுப்புறது, போயிட்டு பைரசியில் பார்க்குறது. ஃபஸ்ட்டு பைரசியில் பார்க்குறது அப்படிங்கிறதே வந்து ஒரு தப்பான ஒரு விஷயந்தான். ஒரு படம் அப்படிங்கிறது பல பேரோட உழைப்பு. இப்போ நான் ஒரு ஹானஸ்ட்டாக சொல்கிறேங்க, நான் வந்து ஒரு விஜய் சாரோட கோர் சப்போர்ட்டர். எனக்கு வந்து டிவிக்கே தான், நம்ம டிவிக்கேக்கு தான் ஃபுல்லாக இறங்கி வந்து நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம், எல்லாமே வந்து பண்ணுறோம். ஆனால் இன்கேஸ் நாளைக்கு விஜய் சார் சிஎம் ஆனதுக்கப்புறம் ஒரு வேளை உதயநிதி அண்ணன் வந்து அவர் ஒரு படம் நடித்தாலோ, இல்லை அவர் பையன் இன்பநிதி அவர் ஒரு படம் நடித்து இந்த மாதிரி லீக் ஆச்சு அப்படின்னா,
அது தப்பான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% தப்பு அப்படின்னு தான் சொல்லுவேன். அதை வந்து நம்ம ஷேர் பண்ணுறதோ இல்லை அதுக்கு வந்து நம்ம லீக் பண்ணி விட்டுறதோ இது தப்பான்னு கேட்டால் தப்பு தான். விஜய் சார் சிஎம் ஆகிட்டு அதை பண்ணுவார் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல. அந்த மாதிரி உதயநிதி சாரை வந்து அண்ணனை பிடிக்காதவங்க யாராவது அந்த மாதிரி ஒரு பண்ணாங்க அப்படின்னா அது தப்பு தான். அதனால் இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஃபேமிலியோட டிவியில் போட்டு ஹெச்டி பிரிண்ட் வந்துருச்சுன்னு பார்ப்போம் அப்படின்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப அது ஒரு கலைக்கு ஒரு உழைப்புக்கு கொடுக்குற மரியாதை இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் படத்தை வந்து தேட்டரில் போய் பாருங்கள். அப்படி இருந்தும் அந்த காலகட்டத்தில் விஸ்வரூபம் லீக் ஆனாலுமே போய் தேட்டரில் நல்லா கலெக்ஷன் பண்ணிச்சு. பட் தலைவா வந்து கொஞ்சம் படம் ஸ்லோவாக இருந்ததுனால, பட் அது நல்ல படம் தான், பட் ஸ்லோவாக இருந்ததுனால மேபி இந்த கமர்ஷியல் விஜய் சாரோட எலிமெண்ட்ஸ் எதிர்பார்க்குற ஆடியன்ஸ் வந்து அந்த படத்துக்கு பெருசாக வந்து போகலை. பட் அதுவும் ஒரு நல்ல டீசெண்டாக கலெக்ஷன் பண்ண நல்ல படம் தான். அந்த படத்துக்கு விஜய் அவார்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க, நல்ல ஒரு பாராட்டப்பட்டு பேசப்பட்ட ஒரு படம். பட் இந்த ஜனநாயகன் இப்போ லீக் ஆனதுனால இது வந்து பார்த்தோம்னா இது ஆகிடுமா, தியேட்டருக்கு யாரும் வரமாட்டாங்களா, இதனால் வசூல் பாதிக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் ஏதோ பாதிப்பு அடையாது. ஆனால் அது மாதிரி பாதிப்பாகணுன்ட்டு தான் இந்த மாதிரி லீக் பண்ணி வச்சுருக்கிறாங்க, அது ஒரு விஷயம். ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு வெறியாகி தான் இப்போ பல பேர் வந்து தேட்டருக்கு போகிறான். எனக்கு தெரிஞ்சு மினிமம் நான் ஒரு 3 வாட்டி பார்ப்பேன்பா அப்படின்னு நினச்சவங்க கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு 5 வாட்டி போய் இப்போ வந்து பார்க்க போகிறானுங்க. கண்டிப்பாக இந்த படம் ஜனநாயகன் எப்போ வந்தாலும் 1000 கோடி வசூல் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணோம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு கடைசி படம் அப்படின்னு சொல்கிறத தாண்டி ஒரு விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் இந்த டிவிக்கு கட்சிக்காரங்க தொண்டர்களோட எமோஷன்ஸில் விளையாடிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் இந்த படம் இப்போ ஒன்று கேட்குறேங்க, சார்பட்டா பரம்பரைன்னு ஒரு படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. ஓகேவா, லாக்டவுனில் தியேட்டர்லாம் க்ளோஸ்டு, ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு அமேசான் ப்ரைமில். பட் ஸ்டில் அந்த படம் எத்தனை வாட்டி பார்த்தாலும் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த படம் எப்படா இப்போ தியேட்டரில் ரீரிலீஸ் ஆகும், நம்ம போய் தியேட்டரில் செலிப்ரேட் பண்ணலாம், இன்னும் அந்த படத்துக்கு ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்கல. ஸோ அந்தளவுக்கு எல்லோரும் ஒரு வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க, அந்த படத்துக்கு ஒரு செப்பரேட்டான ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஜனநாயகனுக்கும் ஒரு செப்பரேட்டான ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. அதனால் என்னதான் நீங்கள் லீக் பண்ணாலும், என்னதான் நீங்கள் ஹெச்டி பிரிண்ட் விட்டாலும் தியேட்டருக்கு போகிற கூட்டம் போக தான் போகுது. இந்த படம் 1000 கோடி வசூல் அடிக்க தான் போகுது, அதுதான் உண்மை. அதனால் இந்த 10ஓட 11 விஜய் அவர்களுக்கு வந்து 10 பிரச்சனை இருக்குன்னா அதில் 10ஓட 11வது பிரச்சனையாக தான் இந்த ஜனநாயகன் லீக் ஆன ஒரு விஷயம். பட் இது வந்து கண்டிப்பாக ஜனநாயகத்துக்கும் ஆபத்து, கலைஞர்களுக்கும் ஆபத்து, கருத்து சுதந்திரம் எல்லாத்துக்குமே ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி எடுத்து லீக் பண்ணுறதுன்னு. இது யார் பண்ணாங்க, இது எதுக்கு பண்ணாங்க அப்படிங்கிற தகுந்த அவங்க மேலே வந்து கண்டுபிடிச்சி ஒரு நடவடிக்கை எடுத்து அவங்க இது மாதிரி ஃப்யூச்சரில் நடக்காத அளவுக்கு வந்து பண்ணியே ஆகணும். ஸோ திரும்ப ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். ஸோ வி ஆல் ஸ்டாண்ட் வித் விஜய் சார். ஸோ அவர் பின்னாடி வந்து இன்றைக்கி தமிழ்நாடு வந்து நிற்கிது. பொலிட்டிக்கலும் சரி, சினிமாவும் சரி, சினிமாவை தாண்டி நியூட்ரலாக இருக்கிறவங்க கூட இன்றைக்கி அவருக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை பார்த்து பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் ஒரு காற்றாற்று வெள்ளத்தை ஆனால் போட்டு கட்ட முடியாது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஸோ ஜனநாயகன் எப்போ வந்தாலும் 1000 கோடி அடிக்கும். அதெல்லாம் இந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது ஜனநாயகனில் எந்த படம் இப்படி லீக் ஆனாலும் தயவுசெய்து பைரஸில் பார்க்காதீங்க, பெஸ்ட்டு தேட்டரில் போய் பாருங்கள். இல்லை இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆன அப்புறம் இந்த படம் இல்லை எந்த படமோ தேட்டரில் போய் பாருங்கள், இல்லையா ஓடிடியில் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ பைரசி இதெல்லாம் வந்து தயவுசெய்து பார்க்காதீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ வி சப்போர்ட் ஜனநாயகன் அண்ட் வி ஸ்டாண்ட் வித் தளபதி விஜய். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.